ஜம்மு காஷ்மீர் டு திருநெல்வேலி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் தனியாக அன்ரிசர்வில். இது பஸ் ஸ்டாண்டா இல்லை டாக்ஸி ஸ்டாண்டாயா? இப்போ ரீசெண்டாக மகா கும்பமேளாவில் ஒரு 18 பேர் இறந்தாங்களே, அது இந்த ஸ்டேஷனில் தாங்க. அவ்வளோதாங்க. நம்ம அட்லாஸ்ட் டங்மார்க்லேருந்து கிளம்பி ஸ்ரீநகர் டேக்ஸியில் போயிட்டுருக்கோங்க. நம்ம ஸ்ரீநகர் போய் நம்ம ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 7 மணிக்கு நமக்கு பஸ்ஸுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இது பஸ் ஸ்டாண்டா இல்லை நாய் ஸ்டாண்டாயா? ஃபுல்லாக நாய்களாக தான் இருக்குது. அந்த ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இந்த பஸ் ஸ்டாண்டை தேடி கண்டுபிடிக்க படாத பாடு பட்டிருக்கேன். இதுங்க வேறு நம்ம விட்டு கழிச்சிட்டு கிடக்கு. நான் பார்த்த ஸ்ரீநகர் சிட்டி எல்லாமே ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த பட்மாலு பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ரொம்ப அன்க்ளீனாக இருக்குது. நான் பஸ்ஸுக்கிட்டே வந்துட்டேங்க. இதான் நம்ம பஸ்ஸுன்னு நினைக்கேன். அடே மேக் மை ட்ரிப்பு, உனக்கு நீ பண்ணுறையோ நியாயமாடா. நம்ம மேக் மை ட்ரிப்பில் தாங்க பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த மேக் மை ட்ரிப்பில் அந்த நேவிகேட்டில் இன்னும் 1.3 கிலோமீட்டர்ஸ் இருக்கதா நம்ம காட்டுது. ஆனால் நான் பஸ்ஸுக்கிட்ட தான் நிற்கிறேன். மேக் மை ட்ரிப் கொஞ்சம் இதெல்லாம் அந்த மாதிரி லொக்கேஷன் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு போலீஸ் அண்ணா தான் இங்கே வரைக்கான அட்ரஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எப்படியும் நான் பஸ்கிட்ட வந்துட்டேன். நீங்கள் எங்கேயாவது போனாலுமே மேப்பை மட்டுமே நம்பாதீங்க. அங்கே உள்ள லோக்கல்ஸ்கிட்டையுமே கொஞ்சம் அட்ரஸ்லாம் கேட்டு எங்கேனாலும் ட்ராவல் பண்ணுங்கள். சரியான டயர்டில் இருக்கேன். ஆனால் பஸ்ஸில் ஏறி ஒரு பெரிய தூக்கத்தை தான் போட போகிறேன். டைம் இப்போதைக்கு 6:30 ஆகுதுங்க. நம்ம பஸ்ஸு 7 மணிக்கு எடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் போய் நல்லா தூங்க போகிறேன். நம்ம ஜம்முதாவி ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம ஜம்முதாவி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அதிகாலை ஒரு 2:30 வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கடுத்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்து தூங்கியாச்சு. நமக்கு காலையில் 10:30 தாங்க ட்ரெயின், மால்வா எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் SMVT கத்ராவில் இருந்து வந்துட்டுருக்கு. நம்ம இந்தியாவிலே ரொம்ப மோசமான ட்ரெயின் ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் தனியாக. அதுவும் நம்ம அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ண போகிறோம். வடக்கு நண்பர்கள் வேறு இங்கே ஏகப்பட்டவே இருக்காங்க. இது ஆல்ரெடி ட்ரெயின் SMVT கத்தாலேருந்து ஃபுல்லாகி தான் வருது. நமக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல. நான் காஷ்மீர் டு திருநெல்வேலி ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட் டைம் அன்ரிசர்வில். அதுவும் தனியாக நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னால் யாருன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. யாருன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லோரும் முன்ன வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே வடக்கு நண்பர்கள் கூட போய் எப்படியாச்சும் ஒரு இடத்த பிடிச்சி வடக்கு நண்பர்கள் கூட ஐக்கியமாகிற வேண்டியதாங்க. இந்த ட்ரெயின் SMVT கட்டுறாங்க அந்த ஸ்டேஷன்லேருந்து வருதுங்க. எப்படியும் ஆல்ரெடி ஃபுல்லாக தாங்க இருக்கும். எப்படி நமக்கு இடம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. எப்படியாச்சும் ஒரு ஃபுட்பால்லையாவது அடித்து ரன்னிங்லையாச்சும் ஏறி இடம் பிடிக்கணும். அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணதே ஒரு செம த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. நமக்கு நிற்காச்சும் ஒரு இடம் கிடச்சிருக்குங்க. இன்னும் நிறையா பேர்த்துக்கு உள்ளே ஏறக்கு கூட இடம் கிடைக்காம வெளியவே நிற்காங்க. இது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. வீசுங்காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே. நம்ம ட்ரெயின் அட்லாஸ்ட் பஞ்சாபில் இருக்க கத்துவாங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டுங்க. நீங்கள் நம்ம ஊர்லலாம் ட்ரெயினில் சம்சா விற்று பார்த்துருப்பீங்க, முறுக்கு விற்று பார்த்துருப்பீங்க, டீ விற்று பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம திருநெல்வேலியில் அல்வா விற்று கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே தேங்காய்லாம் விற்கிறாங்க. அந்த சின்ன ஒரு பீஸ் தேங்காய் வந்து 10 ரூபாங்க இங்கே. அதுவுமே நிறையா பேர் இங்கே வாங்குறாங்க. நான் வாங்கலை, சும்மா வடக்கு ரயில்னால் சும்மா வாங்க. நம்ம பாய் பாருங்கள் எப்படி சாகசம் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுட்பால் அடித்து பார்த்துருக்கேங்க. படியில் தொங்கிட்டு வந்து கூட பார்த்துருக்கேன். இவர் நிற்கிறது பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நம்ம டெல்லி போய் சிறைக்கு ஒரு 10 மணி நேரமாச்சும் ஆகுங்க. நம்ம
கிட்டத்தட்ட ஜம்முலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே வருதுங்க. ஒரு வழியாக எப்படியே நம்ம படியில் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. எனக்காச்சும் உட்காராச்சும் இடம் கிடச்சிங்க. ஆனால் இன்னும் நம்ம கூட இன்னும் நிறையா பேர் நின்றுக்கிட்டே தான் வராங்க. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு விதையில்ல, துன்பங்கள். ட்ரெயினில் போகிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அதுவும் இந்த மாதிரி படியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நேச்சர் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு செம்ம ஃபீலாக இருக்குங்க. சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ட்ரெயின் கிரேஸ் மாதிரிங்க. நீங்கள் நிறையா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் போகிறவங்கக்கிட்ட மொபைல் ஸ்நாச்சிங் பண்ணுறத. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அதை ரியலாகவே பார்த்தேங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னே வரும்போது நமக்கு முன்னால் உள்ள படியில் ஒரு பையா செல் நோண்டிகிட்டு இருந்தார். அவர் செல்லை தட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நான் பார்த்து சத்தம் கொடுத்தேன். ஆனால் அவர் கவனிக்கலை. லாஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆட்டையப்பட்ட பையாவுக்கு ஒரே ஒரு கிக்கு மட்டும் கொடுத்தோங்க நம்ம சைடு வரும்போது. அவ்வளோதான், அப்படியே ஓடியாச்சு நம்ம. உடனே அதை பார்த்து நம்ம ட்ரெயினில் உள்ள மற்ற எல்லாருமே நம்ம அப்ரிசியேட் பண்ணாங்க. ஓ, தமிழ் வாழா கிரேட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ட்ரெயினுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரெயின் தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயினில் எனக்கு நிறையா குட் மெமரிஸுமே நடந்திருக்கு, நிறையா பேட் மெமரிஸுமே நடந்திருக்குங்க. பொதுவாக ட்ரெயின்னாலே சேஃப்டி இல்லை, சேஃப்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உண்மை தாங்க. ஆனால் நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கிடணுங்க. எப்போதுமே ட்ரெயினில் நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கிடணும். இப்போ வேணால் என்ன வேணால் நடக்குங்க. நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையாக இருக்கும்போது ட்ரெயின் வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போங்க. நான் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டேன். ஆனாலுமே எனக்கு ட்ரெயின் வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது. ட்ரெயினோட மெக்கானிசம் எல்லாமே பார்க்குறப்போ ட்ரெயினுமே ஒரு வகையான ஒண்டர் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஐயா, ட்ரெயின் எடுத்தாங்களே, இங்கே 3 பேர் ஓடியாந்து ஏறிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இருந்து ரன்னிங்கில் ஏறுறது ஈஸிங்க. ஆனால் இந்த சைடு ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எப்படி ஏறுறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எப்படியோ ஒரு வழியாக ஏறிட்டார் இருந்தேன்னா. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்க. ட்ரெயின் எத்தனை மணி நேரம் ஹால்ட் டைமுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ரயில் யாத்திரிங்க அந்த அப்ளிகேஷன் இருக்குங்க, அதுலேயே எல்லாமே போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. அட்லாஸ்ட் நம்ம 18 பேரை காப்பு வாங்கின ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கடைசியாக நம்ம இந்தியாவோட தலைநகரத்தில் காலை வச்சாச்சுங்க. டான் 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 டான். டைம் இப்போ கரெக்டாக 8:30 ஆகுதுங்க. நமக்கு 9 மணிக்கு தான் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த ட்ரெயின் லேட்டாக வரும்னு நினச்சோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு சம்பர்க் எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு தான் வரலான்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு, ஏன்னா நம்ம இப்போது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸே பிடிச்சிடலான்ட்டு இருக்கேன். அதனால தான் நம்ம இப்போ டிக்கெட் எடுக்க போய்ட்ருக்கோம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் எப்படிடா டிக்கெட் எடுத்து நீ ட்ரெயினை பிடிக்க போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. அதுதான் நான் நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. நியூ டெல்லியிலேயுமே நிறையா சுற்றி பார்க்கக்குள்ள இடங்கள் இருக்குங்க. ஆனால் நியூ டெல்லியை சுற்றி பார்த்துட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் இப்போ கிளம்புறேன். நான் நியூ டெல்லிக்கு ஆல்ரெடி ஒரு 4 டைம் கிட்ட வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அப்போவுமே நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருக்கேன். அதனால இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக நியூ டெல்லியே ஒரு நாள் சுற்றி பார்க்கலாம். அந்த சுற்றி பார்க்கறதே எவ்வளோ பட்ஜெட்டாக பண்ணலான்னு நான் கண்டிப்பாக அவ்வளோக்கு எடுத்து போடுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆல் இண்டியா ட்ராவல் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆல் வேர்ல்டு ட்ராவலுமே ஒரு நாள் பண்ணுவோம், அதுவும் பட்ஜெட்டாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இன்னும் 1/2 மணி நேரத்தில் ட்ரெயின் இருக்குது, இப்போ அசால்ட்டாக போய்ட்டுருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குங்க. எப்படியும் அங்கே போய் அன்ரிசர்வில் நம்ம லைனில் நின்று டிக்கெட் வாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிரும். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் அன்ரிசர்வ் கவுண்டர் பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க.
நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க பிடிக்கணும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பிடிச்சி ஏதாவது சென்னையில் வேலை இருக்குது. அது நம்ம நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தானே வரப்போகுது. நம்ம போய் டிக்கெட் எடுக்க தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். பயங்கர க்ரௌடுங்க. நம்ம டிக்கெட் எடுத்து வரைக்குள்ளே நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸே கிளம்பிடுங்க. அதனால் நம்ம வந்து டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம வந்து யூடிஎஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுங்க. அது மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே அன்ரிசர்வ் டிக்கெட்டுமே எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். அதை கட்டி நம்ம தமிழ்நாடு வரைக்கும் ட்ராவல் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். பொதுவாகவே நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே ஓரளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் தான் இருக்குது. ஏர்போர்ட்டில், மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற அளவுக்கு ஒரு பேசஞ்சருக்கான பாதுகாப்பு, அவங்களோட திங்ஸுக்கான பாதுகாப்பு ரயில்வே ஸ்டேஷனில் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக மகா கும்பமேளாவில் ஒரு 18 பேர் இறந்தாங்களே, அது இந்த ஸ்டேஷனில் தாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட திங்ஸு உங்களை எல்லாருமே நீங்கள் ட்ராவல் அப்போ பத்திரமா இருந்துக்கோங்க. அதுவும் மோஸ்ட்லி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பத்திரமா இருந்துக்கும். அதுவும் ஜென்ரல் கோச்சில் போகிறீங்கன்னா ரொம்ப 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 பத்திரமா இருந்துக்கோங்க. அதான் நல்லது. நான் எப்போதுமே கொஞ்சம் அவேர்னஸோட தாங்க ட்ராவல் பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு என்னோடய திங்ஸோ எதுவுமே இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. யாரும் ஆட்டையப்பட்டே கிடையாது. நான் கொஞ்சம் பிஹேவியர் தான் எப்போதுமே. நம்ம கூட ஃபுல்லாமே இந்த நார்த்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க யாருமே நீங்கள் பெருசாக சோஷியல் மீடியா பார்க்குற மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்க மாதிரிங்க 4-5 பேர். நார்த்துலனா ஒரு 10-20 பேர் அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் மொத்த நார்த்தில் உள்ள எல்லாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க. நமக்கு லாங்குவேஜ் தெரியலனாலுமே நமக்கு என்ன ஒரு ஹெல்ப்னாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அதை ஃபன் பண்ணுறதோட நிறுத்திடலாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. எப்படியாச்சும் இடம் பிடிச்சாகணும். ஃபுல்லாக வடக்கு நண்பர்கள் தான் இருக்காங்க. அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்ப்போம். நிறைய பேர் இருக்காங்க. எப்படியும் நம்ம இடம் பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோரை திறக்காமல் வச்சுருக்காங்க. டோரை திறந்துருந்தால் நம்ம ரன்னிங்லேயே ஏறி வந்துருக்கலாம். இப்போ நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் யாராச்சும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பாப்பாங்கெல்லாம் ஓடிட்டுருக்காங்க. ட்ரெயினை பிடிக்கி பையாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டோர் திறந்தால் நம்ம ஏறிடலாம். அந்த டோர் எல்லாமே க்ளோஸ் தாங்க. நார்மலாக தாங்க கூட்டம் இருக்குது. நம்ம எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோரை திறந்து நடக்க சண்டே மட்டும் பாருங்க. चलो भाई चलो तल तल पड़ पड़ अंग पड़ फोड़ अंग நீங்க பாருங்க. நீங்க இன்னைக்கு பார்த்தே கிடையாது. எப்போ நம்ம ஜென்ரல் கோச் ஏறினாலுமே இந்த சிங்கிள் சைடில் இருக்க சீட்டு தாங்க நம்ம பிடிப்போம். இது தாங்க நமக்கு சேஃபானது. இடமும் நமக்கு ஒரு ஆள் தான் உட்கார முடியும். ஆனால் அந்த சீட்டுக்கெலாம் போய்ட்டோன்னா 4, 5, 6, 7 பேர் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க இங்கெல்லாம் நார்த் சைடு. அதனால் நம்ம இந்த சைடு சிங்கிளாக உட்காந்துடலாம். இங்கேயுமே சம்டைம்ஸ் யாராவது வந்து உட்காந்துருவாங்க. நானும் இடம் கொடுத்துருவேன். 2 பேர் உட்காந்துட்டு கூட போயிருக்கோம் நிறைய இடங்களுக்கு. 3 பேர் கூட இந்த சிங்கிள் சீட்டில் உட்காந்துருக்கோங்க. பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா இந்த விண்டோ தாங்க. விண்டோ சீட்டுக்கு இருந்தால் போதுங்க. உலகத்தில் எங்கேனாலும் போவேன் ட்ரெயினுக்கு. ஒரு பையன் நம்மளை பார்த்து தம்ஸ் அப் பண்ணுறாரு. நம்மளாம் தம்ஸ் அப் பண்ணி விட்டாச்சு. இங்கே நார்த்தில் பொதுவாகவே யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனல்லாம் கேட்டு வாங்கி பார்க்குறாங்க. நான் இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. என்னால் எப்படி தான் சொல்ல முடியும் நம்ம சேனலை. ட்ரெயினில் அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லைங்க. நம்ம வந்து செகண்ட் கிளாஸ் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அந்தளவுக்கு பெரிய அளவு கூட்டம் இல்லை. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. வடக்கு நண்பர்கள் எல்லாமே வந்து உட்காந்துட்டாங்க, இடம் பிடிச்சிட்டாங்க. ட்ரெயின் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நோ ப்ராப்ளம். நீங்களுமே டெல்லியிலேருந்து சென்னை அந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை மட்டுமே சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும்
நான் பெருசாக சென்னையில் ட்ராவல் பண்ணதில்லைங்க. ஆனால் எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். நான் சென்னைக்கு ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கேன். மெரினா பீச்சு அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான இடங்கள் மட்டும் தான் போயிருக்கேன். மற்றபடி சென்னையில் நான் ட்ராவல் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்னையில் ஒரு ட்ராவல் பண்ணுவோம். கொஞ்சம் வழின்னா என்ன தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்துக்கிட்டோம். கரெக்டாக 9 மணிக்கு கிளம்பிட்டோம். ஃபோனுக்கு சார்ஜர் ஏற்றி போட்டுருவாங்க. சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. ஃபோனில் சார்ஜர் இருந்தால் தான் நம்ம டிக்கெட்டை எடுத்து காட்ட முடியும். ஃபோனில் தான் டிக்கெட் இருக்குது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா அவ்வளோதான். இப்போ தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பெருமையாக சொன்னேன். அதுக்குள்ளே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டி போட்டாங்க. என்ன கொடுமை சார். சிக்னலுக்காண்டி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. சரிங்க, நான் தூங்க போகிறேன். காலையில் பார்க்கலாம். பாய். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம டிசி முடிஞ்சதை தாங்க முடிச்சிருக்கோம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, பிரச்சனை இல்லைங்க. யூடிஎஸ் பாய். இது தாங்க நான் சொன்ன அந்த யூடிஎஸ் ஆப்பு. எங்கேயுமே எனக்காச்சும் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு லைன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷனில் டிக்கெட் எடுத்தவங்க. இது பேப்பர்லெஸ் டிக்கெட்டாகவும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாங்க. கிளைமேட்டு செமையாக இருக்குங்க. நம்ம ட்ரெயின் இப்போ நாக்பூர் ஸ்டேஷன்கிட்ட ரீச் ஆக போகுது. நாக்பூரில் மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நமக்கு கிளைமேட் மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மழை பெஞ்சால் ட்ரெயின் ஜேர்னி செமையாக இருக்கும். போகும் பாதை தூரமே வா. அவ்வளோதாங்க. அட்லாஸ்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. மழை கொட்டான்னு கொட்டிகிட்டு இருக்கேன். செமையாக இருக்குங்க மலையில் ட்ராவல் பண்ணுறது. அவ்வளோதான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணாததை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு அதுக்காக சொல்லுவாங்க. இப்போ மழை வந்துட்டுருக்கு. செம ட்ராவல். ரெயின் ப்ளஸ் சமோசா செம்ம காம்பினேஷனுங்க. நம்ம 2 சமோசா இங்கே இருக்கோம். இப்போ ட்ரெயின் ட்ராவல்னாலே சமோசா இல்லாமல் அந்த ட்ராவல் ஃபீஸ் ஆகாதுங்க. நீங்கள் பார்த்த மோஸ்ட்லி சேனல்ஸில் பொதுவாக ட்ராவல் ட்ரிப்பு போகிற வீடியோஸ் மட்டும் தான் விளாக் பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி வரதை காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. திருப்பி வரதை தான் நம்ம நல்லா விளாக் பண்ணுறோம். போகிறப்ப நம்மளால் விளாக் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம திருப்பி வரப்போ நம்ம ட்ரெயின் விளாக் வந்து கொஞ்சம் எடுக்கும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குங்க. ட்ரெயின் ட்ராவல்னாலே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா அது ஃபுட்டு தாங்க. இங்கேயுமே நான் இப்போது அண்டா பிரியாணி, அதாவது எக் பிரியாணின்னு சொல்லி ஒரு பார்சல் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் டபுள் அண்டா பிரியாணி 2 எக்கோட ஒரு பிரியாணின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். வெறும் சோறு, அதில் கொஞ்சோண்டு ஏதோ ஒரு குழம்பு ஊற்றி ஒரு 2 முட்டையை வச்சுட்டு அதை போய் பிரியாணின்னு சொல்லி வைக்கிறானுங்க பார்த்தீங்களா. இதை நீ விற்றையே கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதை போய் பிரியாணின்னு சொன்ன பார்த்தியா, அதான் பிரச்சனை. அதில் ஹைலைட்டு பாருங்கள், ஐஸ்கிரீம் குச்சி வச்சு நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோங்க. இப்போ வேறு வழி இல்லைங்க. நம்ம இதை தான் இன்றைக்கி சாப்பிட்டாகணும். இதான் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதுவும் அந்த அரிசி எதுவுமே வேகவே இல்லைங்க. சும்மா பிசுன்ட்டு ஏதோ மாதிரி இருக்குது. சரி, வேறு வழி இல்லை. நீங்கள் எதனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம பையா மாதிரி வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் கொண்டு வந்துருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. இங்கே ட்ரெயினில் கண்டிப்பாக எந்த ட்ரெயின் ட்ராவல்னாலுமே சாப்பாடு ரொம்ப 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 ஒஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் வந்துட்டான் பாருங்க, அண்டா பிரியாணி குண்டா பிரியாணிட்டு. ஓகே, நம்ம போகிற இடம் எல்லாமே மழை தாங்க நம்மளை வெல்கம் பண்ணுது. நான் நல்லா அங்கே இருக்க இடத்துல மழை பெய்யுன்னு சொல்லுவாங்களே, அதே தான். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண. அவ்வளோதாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி நம்ம விஜயவாடா ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் விஜயவாடாவுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் தான் சென்னை சென்ட்ரலுங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். 7.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அதனால் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு தண்ணி எல்லாமே பிடிச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்
சென்னை சென்ட்ரலில் மீட் பண்ணுவோம். கடைசியாக நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு சென்னையிலேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போக போகிறோங்க. அது பெருசாக விளாக் எடுப்பேனான்னு தெரில, மேபி எடுக்க மாட்டேன். நான் என் பேசிக்கலி சைட் டைப்புங்க. நான் ஏதோ நார்த் இந்தியாங்கனால நம்ம பாட்டு சில தூக்கி விளாக் எடுத்தாச்சு. இங்கே எடுக்க கொஞ்சம் நாள் எடுக்குங்க. நம்ம கண்டிப்பாக லோக்கல் ஃபிலிமே விளாக் எடுத்து போடுவாங்க ஃப்யூச்சரில். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, அட் லாஸ்ட் ஃபைனலி நம்ம திருநெல்வேலி வந்து ரீச் பண்ணிட்டோம். இது பரணி பாயூர் அது தரணி ஆடுபாரு தமிழ். நம்ம இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் நிறைய இடங்களில் நம்ம வந்து நம்மளோட விளாக் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இருந்திருக்கு, எனக்கே தெரியும். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடியை ஸ்டைலாகவே போட்டிருக்கீங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே பார்வைகள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன மேஜிக் இருக்குங்க, பாருங்கள். டம்மி பாபா, இது கண்ணாடி உடஞ்சிட்டுங்க. தூரப்போட மனசு இல்லாமல் தான் அப்படி முன்னாடி சொருவி ஸ்டைலாக்கியாச்சு. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. நிறைய பேர் கண்டுபிடிச்சதாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ராவல் ரிலேட்டடோ இல்லாட்டி என்ன பற்றியோ இல்லாட்டி நம்ம ட்ராவல் பற்றியோ எந்த ஒரு கேள்விகள் எது இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நம்ம திருநெல்வேலி டு காஷ்மீர் 5000 rupees ட்ராவல் பட்ஜெட்டில் A to Z எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணி அதில் ரிவீல் பண்ணி விடுறேங்க. உங்களோட கேள்விகள் எல்லாமே கேளுங்க, அதிலே அதுக்கான ஆன்சர்ஸுமே நான் அதிலேயே சொல்லிடுறேங்க. Thank you.